ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆரத்தி வந்து கரைக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப நல்ல. வீட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம எப்போவும் வந்து பார்த்தோன்னா யாராவது வெளியிலேருந்து வந்தாலும் சரி, இப்போ வந்து பார்த்தோன்னா கல்யாணம் வந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தோன்னா ஆஸ்பத்திரியில் யாராவது வந்தாலும் சரி, எப்போவுமே வந்து ஆரத்தி எடுக்கிறோம். அது வந்து கற்பூரம் வைக்கனால கற்பூரம் வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த கிருமி நாசினின்னு சொல்லலாம். அதனாலே வந்து பார்த்தோன்னா இந்த ஆரத்தி எடுக்கிற பழக்கம்லாம் வந்து இருந்தது. அதை வந்து எடுக்கிறதுனாலே வந்து பார்த்தோன்னா கற்பூரம், மஞ்சள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினின்னு சொல்லலாம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல வைப்பாங்க. வெத்தலையை வச்சு அது மேலே கற்பூரம் வைப்பாங்க. வெத்தலை வைக்காட்டாலும் கற்பூரம் வைக்கும்போது காற்றுல கரைஞ்சிரும். காற்றுல கரையும் போது என்ன ஆகும் நல்லா. அதே மாதிரி மஞ்சப்பொடி குங்குமத்தையும் கலந்து வந்து போடுவாங்க. மஞ்சப்பொடி வந்து பார்த்திங்கன்னா லட்சுமியோட இது அதனால் லட்சுமியோட கடாட்சம்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கற்பூரத்தை வந்து போட்டுட்டு வந்து மஞ்சள், சுண்ணாம்பு வந்து மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி. மஞ்சள் அதுவும் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலையை வச்சு வந்து ஆரத்தி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அது எல்லாம் காற்றுல கரைஞ்சி நல்ல கிருமி ஒரு நாசினியாக வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வெத்தலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறாங்க. மஞ்சள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெத்தலை வைக்காட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கற்பூரம் வச்சாலும் அது வந்து நல்ல. வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் வந்து அதனால தான் ஏற்றுறாங்க. கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால தான் வந்து ஏற்றுறாங்க. அந்த வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பண்ணுறாங்க. கோயில் ஆரத்தி வேறு, இது வேறு. சில பேர் விளக்கு வச்சு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து விளக்கு வைக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா காற்றுல வந்து கரைக்கும் போது நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அழிக்கப்படுது. காற்றுல அப்படியே அந்த இடம் சூடாகும்போது நிறைய கிருமிகள்லாம் அழிஞ்சிருது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்கிறது, மஞ்சள், சுண்ணாம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமே இந்த ஆரத்தி எடுக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாருமே அதுக்கு வீட்டில் வந்து பூஜை பண்ணுறது, ஆரத்தி எடுக்கிறது, கற்பூரம் காட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிறது. மணி அடிக்கிறதுனால அந்த சத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி எதுவாக இருந்தாலும் விலகி போயிருமா. அப்படி சத்தத்தை வந்து வீட்டில் வந்து சத்தமாக வந்து போடக்கூடாது சொல்லுவாங்க. அந்த மணியை வச்சு பயங்கரமாக சத்தம் பண்ணும்போது அந்த மணி சத்தத்தை கேட்ட உடனே வந்து இருக்கிறதுனா எல்லா கெட்டது இருந்தாலும் விலகி போயிடும். வீட்டில் வந்து எந்த ஒரு எதிர் சக்தியும் இருக்காது. அதனால தான் வந்து பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மணியை வந்து மணி அடித்து தான் வந்து பூஜை பண்ணுறாங்க. கோயிலில் மணி எடுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் மணி அடித்து தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. அதுதான் வந்து வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியெல்லாம் அந்த மணி சக்தி கேட்டாலே வந்து ஓடிடும். இப்படி ஒவ்வொருத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்த்தம் வந்து நமக்கு இருக்கும். வீட்டில் எப்போவுமே வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றுறது கிடையாது, பூஜை பண்ணுறது கிடையாது. ஆனால் பூஜை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. விளக்கு ஏற்றுறது 2 வேளை ஏற்றுறது முடியாட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு வேளையாவது, அதாவது ஈவினிங் வேளையில் கண்டிப்பாக வந்து விளக்கு ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வேளையாவது கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி நம்ம வந்து கும்பிடணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரிஞ்சால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து பாருங்கள். பெரிய வீடியோக்கள்லாம் நிறைய வந்து பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் வந்து வரும். ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.